இன்னொன்று, இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்குலாம் ப்ளட்டு கம்மியாக இருக்குன்னு. என்னடா சாப்பிடுவாங்கம்மா? நீங்கள் பின்னாடி இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கம்மா. ரத்தம் கம்மியாக இருக்கவங்க என்னம்மா சாப்பிடுவாங்க? ஆ ஆ சொல்லுங்கம்மா. கேரட் பீட்ரூட் சாப்பிட்லாம், சாப்பிட்டா ரத்தம் அதிகமாகும். ஆனால் கம்மியாக இருக்கவங்க சில பொருளெல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன பொருள்? ரா ரைஸ், அப்புறம் அரிசி, அரிசி, சாக் பீஸு, சாம்பல் சாப்பிட்றாங்களா? அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அரிசி சாப்பிட்டா மழை பெய்யும், கல்யாணத்தப்போ மழை பெய்யும், ஏதோ ஒன்று அது அதுக்கு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்குது. நிறைய பேர் பாக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் சோம்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பாக்கு எல்லோரும் பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக்குள்ளே இவ்வளோ பாக்கு மறைச்சி வச்சுருப்பாங்க. அப்படியே அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். எதனாலன்னா இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால. நிறைய பேருக்கு நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அரிசி சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவலை சாப்பிட்டுட்டே இருக்காங்க. வெறும் அவல், நான் சொல்கிறது காய்கறி எல்லாம் போட்டு நம்ம அவல் உப்புமாவை செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல உணவாகிடுது. வெறும் ராவாக சாப்பிடுவாங்க, அரிசி, பச்சரிசி, அது மாதிரி அரிசியை மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லுவேன், இவங்க தெரிஞ்சு அவங்க பண்ணலை, அவங்களாம் இந்த அரிசியை சாப்பிட்ணுன்னு நினச்சி சாப்பிடல. அவங்க ப்ளட்டை செக் பண்ணால் 7 கிராம் 8 கிராம் தான் ஹீமோக்ளோபின் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு அதை சாப்பிட தோணுது. இதுக்கு பேர் பைக்கான் பேர், இந்த ஃபீலிங்க்கு பேர் பைக்கான்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி அப்படி சாப்பிட்றாங்கன்னா இம்மீடியட்டாக நம்ம செய்ய வேண்டியது அவங்களோட ஹீமோக்ளோபினை செக் பண்ணி அதை சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வைங்க, சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இவ்வளோ பாக்கு வாங்கி கொடுங்க, சாப்பிட மாட்டாங்க. அதையும் நான் அந்த ஃபேமிலிக்கு முன்னாடி நான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ சாப்பிட்றாங்களா? ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னது கரெக்டு மேடம். இப்போ அம்மா பாக்கு சாப்பிட்றதே இல்லை. ஆனால் நிறைய வீடுகளில் பொம்பளை பிள்ளைங்க தான் கூப்பிட்டு வரும் அம்மாவை. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றது நிறைய வீடுகள் நடக்கும். 100ல் ஒரு 4-5 பசங்களும் கூப்பிட்டு வருவாங்க அம்மாவை. அதுவும் சொல்லணும்ல,